ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எபிசோட்ல அனிதா வீட் ஆயிட்டாங்க. அண்ட் இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 8 பேர் இருக்காங்க. இந்த 8 பேர்ல பாத்தீங்கன்னா 2 டீம் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா பாலா டீம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரியோ டீம். ரியோ டீம்ல சோமன் கேபர்ல இருக்காங்க. அண்ட் பாலா டீம்ல பாத்தீங்கன்னா ஆஜித், சிவானி அண்ட் ரம்யா இருக்காங்க. ஆரி வழக்கம் போல சிங்கிளா தான் இருக்காரு. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா அவர் கேப்டன்னால அவரை யாருமே நாமினேட் பண்ண முடியாது. அதனாலதான் வேற வழி இல்லாம 2 டீம் மெம்பர்ஸும் ஆப்போசிட் டீம் மெம்பர்ஸ் தான் நாமினேட் பண்ண முடியும். சோமு கண்டிப்பா ரம்யாவை நாமினேட் பண்ண மாட்டாரு. அண்ட் ரம்யாவும் பாத்தீங்கன்னா சோமுவை நாமினேட் பண்ண மாட்டாங்க. அண்ட் பாலாவும் பாத்தீங்கன்னா சிவானி அண்ட் அஜித்தை நாமினேட் பண்ண மாட்டாரு. அண்ட் சிவானி அண்ட் அஜித்தும் பாலாவும் நாமினேட் பண்ண மாட்டாங்க. சோ மோஸ்ட்லி இந்த வாரம் நாமினேஷன்ல யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிவானி இருப்பாங்க, அண்ட் கேபர்லா இருப்பாங்க, அண்ட் அஜித் இருப்பாரு. அண்ட் பாலா, சோமு, ரியோ 2 ஓட்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ரம்யா இந்த வாரம் நாமினேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. பட் ரம்யாவை ஒரு பர்சன் கண்டிப்பா நாமினேட் பண்ணுவாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா கேபர்லா. டீம் பில இருக்கிற எல்லா பேருமே பாத்தீங்கன்னா கேபர்லாக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க. பாலாஜி, அஜித், சிவானி அண்ட் ரம்யா. அண்ட் சிவானியை கண்டிப்பா ரியோ சொல்லுவாரு, சோமு சொல்லுவாரு, அண்ட் கேபர்லாவும் சொல்லுவாங்க.